33வது பட்டமளிப்பு விழா வருகிற 28/7/26 நடைபெறுகின்றது. ஆளுநர் அவர்கள் தலைமையில் காலை 10:30 மணியில் துவக்கப்படுகிறது. ராஜ்பவன்ல இருந்து ஸ்ட்ரிக்டா எங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்தாச்சு. வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ் தாய் வாழ்த்து. 3வது தான் முடியும் போது தமிழ் வந்தே மாதரம், தேசிய கீதம். இது கவர்னருடைய ஃபங்க்ஷன். இதை கடைபிடிக்கலன்னா ஆக்ஷன்ஸ் ஆல்சோ வில் பி டேக்கன். ஃபைனல் இதுதான் எங்களுக்கு ராஜ்பவன்ல இருந்து கொடுக்கப்பட்ட தகவல். வந்தே மாதரம் பாடப்படும், தேசிய கீதம் இசைக்கப்படும், தமிழ் தாய் வாழ்த்துக்களும் பாடப்படும். இதுதான் ஆர்டர். இது கவர்னருடைய நிகழ்ச்சி. அதனால கவர்னர் நிகழ்ச்சி இதுதான். குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநர் பங்கேற்கின்ற நிகழ்ச்சியில் இதுதான் ஃபாலோ பண்ணப்படும் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிக்டாவும் எங்களுக்கு டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. அதுக்கேற்றாப்புல யூனிவர்சிட்டி தயாராகிடுச்சு. கவர்னர் புரோட்டோகால் வில் பி ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. தற்போதைய அண்மை செய்தி. மனோன்மணியம் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் முதலில் வந்தே மாதரம் பாடப்படும் என்ற அறிவிப்பால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா வரும் 28ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. பட்டமளிப்பு விழாவின் தொடக்கத்தில் வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் என துணைவேந்தர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் 3வதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதால் சர்ச்சை எழுந்திருக்கிறது. பட்டமளிப்பு விழாவில் முதலில் வந்தே மாதரம் பாடப்படும் என்று ஆளுநர் வலியுறுத்தியுள்ளதாக துணைவேந்தர் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். இதனை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மனோன்மணியம் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் முதலில் வந்தே மாதரம் பாடப்படும் என்ற அறிவிப்பால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ளது. பட்டமளிப்பு விழாவின் தொடக்கத்தில் வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் என துணைவேந்தர் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் 3வதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. பட்டமளிப்பு விழாவில் முதலில் வந்தே மாதரம் பாடப்பட வேண்டும் என்று ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளதாக துணைவேந்தர் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். இதனை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.